தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கிற தண்டேல் மற்றும் ரேக சித்திரம் இந்த ரெண்டு படங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தண்டேல் இந்த படத்தில் நாகை சைத்தன்யா மற்றும் சாய் பல்லவி சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோவான நாகை சைத்தன்யா கடலில் மீனை பிடிக்கிறவர். இவர் வருஷத்தில் 9 மாதம் மீனை பிடிக்க போயிடுவார். 1 மாதம் மட்டும்தான் ஊரில் இருப்பார். இந்த வேலையை ருட்டீனாக பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி நாகை சைத்தன்யாவும் இவரோட கேங்கும் மீனை பிடிக்க குஜராத்துக்கு போகும்போது திடீர்னு திசை மாறி பாகிஸ்தான் பார்டருக்கு போயிடுறாங்க. அங்கே பாகிஸ்தான் ஆளுங்க இவங்களை சிறை பிடிச்சிடுறாங்க. நாகை சைத்தன்யாவும் இவரோட கேங்கும் பாகிஸ்தான் பார்டர்லேருந்து தப்பிச்சு இல்லை எப்படி தான் அவங்க இந்தியாவுக்கு வராங்கன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இந்த படம் ஒரு ஓகேவான படமாக தான் வந்திருக்கு. இந்த படத்தில் லவ் போர்ஷன் ரொம்பவே கிரிஞ்சா பண்ணியிருப்பாங்க. அந்த பாகிஸ்தானில் ஜெயிலில் இவங்களை அடைச்சிருப்பாங்க. அந்த இடத்துல கூட ஒரு 2-3 சீன் கிரிஞ்சா தான் பண்ணியிருப்பாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் லவ் லவ் லவ்னே தான் போயிட்டு இருக்கும். படத்தோட செகண்ட் ஆஃப் தான் கொஞ்சம் ஆக்ஷனாக இருக்கும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஆஃபே ஓகேவானு தோணுது. இன்ட்ரோல் மட்டும் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. சினிமோட்டோகிராஃபி, மேக்கிங், விஎஃப்எக்ஸ், சாங்ஸ், பிஜிஎம்னு எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே மட்டும் தான் என்கேஜிங்காக பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் சாய் பல்லவி டான்ஸில் மிரட்டிட்டாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்பவே நல்லாவே இருந்தது. ஆக மொத்தத்தில் தண்டேல் ஒரு ஓகேவான படம் தான். தண்டேல் படத்துக்கு நாங்கள் தர ரேட்டிங் 5க்கு 3 கொடுக்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ரேக சித்திரம். இது ஒரு மலையாளம் மூவி. அனஸ்வரன் மற்றும் ஆசிஃப் அலி தான் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, 1985ல் 4 பேர் ஒரு பொண்ணை உயிரோடவே புதைச்சி சாவடிச்சிடுறாங்க. இதை அந்த 4 பேரில் இருந்த ஒருத்தன் ஒரு 25 வருஷம் கழிச்சு லைவாக வீடியோ கால் பண்ணி ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பணம் இருக்குன்னு சொல்லி அவரும் சூசைடு பண்ணிக்கிறாரு. அந்த பொண்ணு யாரு, எலும்பு கூடு கிடைக்குது. அந்த எலும்பு கூட வச்சு இன்வெஸ்டிகேஷனும் பண்ணுறாங்க. யார் இதை கொலை பண்ணது, யார் இந்த பொண்ணுன்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறது தான் இந்த ரேக சித்திரம் படத்தோட மீதி கதையே. இந்த படமும் எனக்கு ஒரு ஓகேவான படமாக தான் இருக்குது. இந்த படத்துக்கு ஆல்ரெடி பயங்கரமான ரெஸ்பான்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. படம் வேற லெவலில் இருக்குன்னு. ஆனால் நான் பார்த்த பிறகு தான் தெரியுது இது ஒரு ஓகேவான படம்னு. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோவாக போகும். பொறுமையை சோதிக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி நல்லாவே பண்ணியிருக்காங்க. ட்விஸ்ட்டும் நல்லாவே ஒர்க் ஆகியிருக்கு. இந்த படத்தில் அந்த கொலை பண்ணவங்களை கண்டுபிடிக்கிற சீனும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த ரேக சித்திரம் ஒரு ஓகேவான படம் தான். ரேக சித்திரம் படத்துக்கு நாங்கள் தர ரேட்டிங் 5க்கு 3 கொடுக்கலாம். படத்தோட தமிழ் டப்பிங் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு ஒன் டைம் பார்க்க டீசெண்டான படம் தான் இந்த ரேக சித்திரம். இந்த 2 படங்களில் எந்த படத்தை சூஸ் பண்ணி பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா நான் தண்டேல் படத்தை தான் சஜஷன் பண்ணுவேன்.